ஜெனோவியா அப்படிங்கிற கனவு நாட்டை ஒரு அழகான ராணி ஆட்சி செய்துட்டு வந்தா. அந்த ராணிக்கு ஒரு நாள் தன்னுடைய பக்கத்து நாட்டு அரசர்கள், அதிகாரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய விருந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசை வந்தது. அதனால அவ ஒரு மிகப்பெரிய தேநீர் விருந்துக்கும் ஏற்பாடு பண்ணினா. அந்த விருந்துல வைக்கப்படுற உணவுகள்ல இருந்து அது வைக்கப்படுற பிளேட் வரைக்கும் ஒன்னையும் பார்த்து பார்த்து செய்துட்டு வந்தா. அதுலயும் இந்த தேநீர் விருந்து அப்படிங்கிறதுல தேநீர் முக்கியமான ஒரு இடத்தை பெறும். அப்படிப்பட்ட தேநீர் மிகவும் சிறப்பானதாகவும் வந்திருக்கிறவங்க எல்லாரும் தன்னுடைய நாட்டுக்கு கூட போய் அதை பத்தி பேசுற மாதிரியுமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. அதனால அந்த தேநீரை மட்டும் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்துட்டு இருந்தா. அப்போதான் அவளுக்கு தன்னுடைய அரசாங்க சமையல் அறையில செய்யப்படுற தேநீர் மிகவும் சாதாரணமான சுவை கொண்டதா இருப்பதா தெரிஞ்சுது. இதையே கொடுத்தோம்னா சரி வராது அப்படின்னு நினைச்சதுனால அந்த ராணி தன்னுடைய அதிகாரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த நாட்டுல இருக்கிறதுலயே தலை சிறந்த தேயிலைகளை, தலை சிறந்த தேநீர் தயாரிக்கிறவங்கள என்கிட்ட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா. அவங்களும் தன்னுடைய ராணியின் சொற்படி தேநீர் தயாரிக்கிறவங்களையும் தேயிலைகளையும் தேடி அலைய ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க அப்படி கண்டுபிடிச்சு கொண்டு வந்த தேயிலையாகட்டும் தேநீராகட்டும் எதுவுமே அந்த ராணிக்கு திருப்தியை கொடுக்கல. இதனால தானே நேர்ல களத்துல இறங்கலாம் அப்படின்னு முடிவு செய்துட்டா அந்த ராணி. மாறுவேடம் போட்டுக்கிட்டு மலை கிராமங்களை நோக்கி அந்த ராணியின் பயணம் தொடர ஆரம்பிக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, அதே காலகட்டத்துல அந்த நாட்டுல இருக்கிற ஒரு மலை கிராமத்துல ஒரு சாதாரண வாலிபன் ஒரு சின்ன டீ கடை வச்சு நடத்திட்டு வர்றான். அந்த வாலிபன் கிட்ட திறமை இருந்தது, உழைப்பு இருந்தது, முன்னேறணுங்கிற ஆசை இருந்தது, கூடவே வறுமையும் இருந்தது. சில நேரங்கள்ல அந்த டீ கடையில சர்க்கரை இருக்காது, சில நேரங்கள்ல தேயிலை இருக்காது, சில நேரங்கள்ல பால் இருக்காது. இந்த மாதிரி கடினமான வறுமைக்கு மத்தியில தான் அந்த வாலிபன் அந்த டீ கடையை நடத்திட்டே வந்தான். இப்படி இருக்கும்போதுதான் ஒவ்வொரு இடத்துக்கா சுத்திட்டு இருந்த அந்த ராணி மாறுவிடத்துல இந்த இளைஞனுடைய கடைக்கும் வந்து சேர்ந்தா. அந்த ராணியும் ராணியுடைய அதிகாரிகளும் வந்து அந்த டீ கடையில உட்கார்ந்தாச்சு. இந்த வாலிபன் கிட்ட தேநீரும் கேட்டாச்சு. இந்த வாலிபனும் தன்னுடைய சமையல் அறையில போய் எட்டி பார்க்கறான். தேடி தேடி பார்க்கறான். தேயிலை மிகவும் கம்மியான அளவு தான் இருக்கு. ஆனா அவங்கள பார்த்த உடனேயே இந்த வாலிபனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்க எல்லாருமே அரசு அதிகாரிகள், ஆனா மாறுவேடத்துல வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு மட்டும் இந்த ராணிக்கு நம்ம தேயிலையை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய இந்த நாள், இந்த நிலைமை மாறக்கூட செய்யலாம். இந்த வறுமை மாறலாம். நம்ம மொத்தமா கீழே இருந்து மேல ஒரு நிலைக்கு கூட போகலாம். ஆனா இன்னைக்கு இந்த வாய்ப்பை நம்ம இழந்தோம் அப்படின்னு சொன்னா, இழந்து போன இந்த வாய்ப்பை நினைச்சு நம்ம வாழ்க்கை பூரா கவலைப்பட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது அந்த வாலிபனுக்கு நல்லாவே புரிஞ்சுது. அதனால தாங்கிட்ட இருக்கிற மற்ற எதையாவது வச்சு தேநீர் தயாரிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தான். அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. அந்த யோசனையின் படியே தேநீர் தயாரிச்சு அங்க இருந்த அத்தனை பேருக்கும் கொண்டு போய் தேநீரை பரிமாறினான். ராணியும் அந்த தேநீரின் நிறத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டா. வழக்கமா அவ பாக்குற நிறத்தை விட அதன் நிறம் வித்தியாசமா இருந்தது, வாசம் வித்தியாசமா இருந்தது. குடிச்சு பார்த்தா உடனேயே அந்த ராணிக்கு அந்த தேயிலை ரொம்ப பிடிச்சு போச்சு. தன்னுடைய அரசு அதிகாரிகள் அத்தனை பேருடைய முகத்தையும் பார்த்தா. அத்தனை பேருடைய முகத்திலையும் கூட ஒரு வியப்பு இருந்தது. அடுத்த நொடி அந்த வாலிபனை கூப்பிட்டு, இது என்ன தேயிலை, எங்க இருந்து நீ இதை வாங்கின? இந்த அளவுக்கு சுவையான ஒரு தேயிலையை நான் குடிச்சதே இல்லையே, இதை நீ எப்படி செய்த அப்படின்னு கேட்டா. அந்த வாலிபன் ரொம்ப பணிவோடு அந்த ராணி கிட்ட சொன்னான், எனக்கு எப்படியாவது இந்த வியாபாரத்துல சாதிக்கணும்னு ஆசை. ஆனா மிகுந்த வறுமையின் மத்தியில தான் இந்த கடையை நடத்திட்டு வந்தேன். நீங்க வந்த நேரத்துல என்னுடைய டீ கடையில போதுமான அளவு தேயிலைகள் இல்லை. அதனால என்ன செய்யலாம் அப்படின்னு கையை பிசைஞ்சுக்கிட்டு என்னுடைய தோட்டத்துல நின்று யோசிச்சு பார்த்தேன். தோட்டத்துல ஒரு சில ரோஜா பூக்கள் இருந்தது, பக்கத்திலேயே ஒரு ஆரஞ்சு மரம் இருந்தது. அதை ரெண்டையும் எடுத்துட்டு வந்து சரியான முறையில தேயிலையோடு சேர்த்து தேநீர் தயாரிச்சா அது நல்லா இருக்கும் அப்படின்னு என்னுடைய அறிவு சொல்லுச்சு. உடனேயே அதை பறிச்சுட்டு வந்து முறைப்படி அதை சேர்த்து தான் இந்த தேநீரை தயாரிச்சேன். இப்போ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னான் அந்த வாலிபன். அந்த வாலிபனுடைய தேநீர் தயாரிக்கிற அறிவை பாராட்டி, அந்த தேநீர் விருந்துல மட்டும் இல்லாம இனிமேல் அந்த அரசு சபையில நடக்கிற எந்த தேநீர் விருந்துக்கும் இந்த வாலிபன் தான் தேநீர் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வாலிபனுடைய மொத்த நிலைமையையும் ஒரே நாளில் ஒரே வார்த்தையில் மாற்றினாள் அந்த ராணி. தன்னிடம் எது இருக்கிறதோ அதை வைத்து தனக்கான வாய்ப்பை உருவாக்கி கொண்ட அந்த இளைஞனை அந்த ஊர் மக்கள் அத்தனை பேருமே வியந்து பாராட்டினாங்க. இந்த கதையில வந்த இந்த வாலிபனை மாதிரி தான் நம்மள இருக்கிற பலருடைய நிலைமையும் இருக்கு. திறமை இருக்கும், உழைப்பு இருக்கும், நேர்மையும் இருக்கும், அதே நேரத்துல வறுமையும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா இந்த வாய்ப்பை நான் இன்னும் நல்லபடியா பயன்படுத்தி இருப்பேனே, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் முன்னேறி இருப்பேனேன்னு நினைக்காதவங்க இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. ஆனா அதே நேரத்துல நம்முடைய வறுமையையோ நம்மகிட்ட எது இல்லையோ அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில் முன்னேறுவது கடினம். நம்முடைய வறுமையை தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டு நம்மகிட்ட என்ன இருக்கு, அதை எந்த அளவுக்கு திறமையாக பயன்படுத்தினா நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா ஒரு வழி நம்முடைய கண்ணுல தெரியும். அந்த வழி திறக்கும். எப்படி அந்த இளைஞனின் நிலைமை ஒரே நாளில் மாறியதோ அதே மாதிரி நம்முடைய நிலைமையும் மாறும். அதோடு சேர்த்து அந்த வறுமையும் மாறும்.
முயற்சியை ஒரு காலம் நிறுத்தி விடாதீர்கள். The most positive person will be the most successful person. நேர்மையோடு உழைத்து அப்படி ஒரு வெற்றியை உங்களுடையதாக்கி